குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் 4வது ஸ்தோத்திரம். விஸ்வாமரேந்திர பத விப்ரமதான தக்ஷம் ஆனந்தஹேதுஹு அதிகம் முரவித்விஷோபி ஈஷத் நிஷீதது மயி க்ஷணம் ஈக்ஷணார்த்தம் இந்தீவர உதர சகோதரம் இந்திராயாக. எல்லாமே கடைக்கண் தான். கடைக்கண் அவ்வளோ பவர்ஃபுல். இதுலேயே தான் சொல்கிறார். 4வது 12 வேர்டு இருக்குது இதில். இதெல்லாம் இருக்குது. விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தான தக்ஷம் ஒரு சமஸ்த பதம், ஒரு காம்பவுண்ட் வேர்டு 1. ஆனந்த ஹேதுஹு 2. அதிகம் 3. முரவித்விஷக 4. அபி 5. ஈஷத் 6. நிஷீதத்து 7. மயி 8. க்ஷணம் 9. ஈக்ஷணார்த்தம் 10. இந்தீவர உதர சகோதரம் 11. இந்திராயாக 12 வேர்டு இருக்குது. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோமா? ரீஅரேஞ்ச் பண்ண எப்படி கிடைக்கும்? முதல்ல இந்திராயாகா. இந்திராகா, இந்திரானா லக்ஷ்மி தான். அதில் இந்திராவுக்கு இன்னும் அர்த்தம் என்னென்னா பிரகாசமாக திகழ்பவள், பிரகாசமாக திகழும் லக்ஷ்மியின் உடைய. இந்தீவர உதர சகோதரம் ஈக்ஷணார்த்தம். ஈக்ஷணார்த்தம் எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். இந்தீவர நீலத்தாமரை, உதரனா வயறு, இங்கே உள்ளன்னு வச்சுக்கணும். சகோதரம் அது போன்ற, ஈக்ஷணார்த்தம் கடைக்கண் பார்வை. இப்போ மொத்தத்தை போட்டால் எப்படி வருது? நீலத்தாமரை உள்ளே உள்ள நீல நிறம் போன்ற கடைக்கண் பார்வை. அந்த பார்வை தான் கடைசியில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ல போகிறோம். ஓகே, என்ன செய்யணும்னு போட்டிருக்கோம் நம்மளுக்கு. எனக்கு என் மேலே ஈஷத் நிஷீதத்துமயி, என் மேலே விழட்டும் அந்த பார்வை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்தீவர உதர சகோதரம் ஈக்ஷணார்த்தம் பார்த்துட்டோமா? 2வது என்ன சொல்ல போகிறோம்? விஸ்வ அமர இந்திர பத விப்ரம தான தக்ஷம். விஸ்வ எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்கும். அமரேந்திர அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போதும் அமரர் இந்திரனுடைய. பத விப்ரம பத, விப்ரமனா குளோரியஸ், புகழுடைய பதவியை. தான தக்ஷம் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமை உடையவள். என்ன வரும்? எல்லாருக்கும் அமரர் இந்திரனுடைய பெருமைக்குரிய பதவியை கொடுக்கக்கூடிய வல்லமையுடைய ஈக்ஷணார்த்தம் கடைக்கண் பார்வை. அடுத்தாப்புல என்னது? முர வித்விஷோபி ஆனந்தஸ்ய ஹேதுஹு அதிகம் ஈக்ஷணார்த்தம் அப்படி போட்டுக்கணும். இங்கே எத்து போட்டுக்கலாம், எத்து தத்து போட்டுக்கலாம். எத்து முர வித்விஷக அபி ஆனந்தஸ்ய ஹேதுஹு அதிகம் பவதி தத் ஈக்ஷணார்த்தம். எது முரங்கிறது அந்த அரக்கன், அவனோட வித்விஷன எனிமி. முரவனோட எனிமி யாரு? விஷ்ணு தான். விஷ்ணு கூட அபி ஆனந்தஸ்ய ஹேத்து, அவருடைய சந்தோஷத்துக்கு காரணமாக அதிகம் எக்ஸீடிங்லி நிறைய ஆனந்தத்துக்கு, அதிகமான ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கோ அந்த கடைக்கண் பார்வை. விஷ்ணுவோடைய அதிகமான ஆனந்தத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கடைக்கண் பார்வை. க்ஷணம் மயி ஈஷத் நிஷீதது. க்ஷணம் ஒரு நொடி, மயி என் மேல், ஈஷத் மெதுவாக, ஜென்டலா, நிஷீதத்து விழட்டும். மொத்தம் அதுக்கு எப்படி வர்றது? இங்கே பிரகாசமாய் திகழக்கூடிய லக்ஷ்மியினுடைய நீலத்தாமரை உள்ளே உள்ள நீல நிறம் போன்ற கடைக்கண் பார்வை 1. இந்த கடைக்கண் பார்வைக்கு முதல்ல ஒரு அட்ஜெக்டிவ் சொல்கிறோம். அது இதுதான் குறிக்கும். கடைக்கண் பார்வை எது குறிக்கிறது? நீலத்தாமரை உள்ளே உள்ள நீல நிறம் போன்ற கடைக்கண் பார்வை. 2வது எல்லோருக்கும் அமரதிந்தனுடைய பெருமைக்குரிய பதவியை அளிக்க வல்லமை உடைய கடைக்கண் பார்வை. எல்லாருக்கும்னா உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருவா. இந்த ஸ்லோகத்தை சொன்னால்னாக்க கேட்டேல்னாக்க இந்திரனோட பதவினா அதோட வேற ஏதாவது பதவி உண்டா? மீன்ஸ் என்ன? பேரு, புகழ், ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாத்தையும் கொடுத்துருவா அந்த கடைக்கண் பார்வையை.
மூணாவது என்ன சொல்கிறார், எது விஷ்ணு கூட அதிக ஆனந்தத்தின் காரணமோ, விஷ்ணுவே ஆனந்த ரூபந்தான், அவருக்கே ஆனந்தமாக இருக்குன்னா அதையோட ஆனந்தம் விஷ்ணுவோட ஆனந்தத்தோட ஜாஸ்தி லக்ஷ்மியோட ஆனந்தம். அந்த கடைக்கண் பார்வை ஒரு நொடி என்மேல் மெதுவாக விழட்டும். என்மேல்னா நம்ம எல்லாரோட மேலேயும் அந்த லக்ஷ்மியின் பார்வை விழட்டும். நல்ல அமோகமாக செல்வம் சிறப்புமோட சீரும் சிறப்புமோட எல்லாரும் ஆனந்தத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த செஷனில் 5வது வேர்ஸ்க்கு போகலாம். குருப்யோ நமஹ, நமோ நமஹ.